ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து கவி வீட்டு சமையலில் வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸில் லொக்கேட் ஆகிருக்க சாய் கிருஷ்ணா ஸ்டோருக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே வந்துட்டு பர்த்டே வருது மகிழுக்கு. ஸோ ஃபிப்ரவரி மந்த்து அவனுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ஸு கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வரலான்ட்டு போனோம். போகும்போது வந்து பார்க்கிங் கிடைக்கவே இல்லை. ரொம்ப நாள் கழித்து பார்க்கிங் பண்ணிவிட்டு நடந்து தான் போகிற மாதிரி இருந்துச்சு. பார்க்கிங்லேருந்து ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நடந்து போய் தான் அந்த கடையை வந்து கண்டுபிடிச்சோம். செம்ம வெயில், நடக்கிறதே கொஞ்சம் டிராஃபிக்கில் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வழியாக அந்த கடைக்கு வந்து போனால் என்ட்ரன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாக சாக்லேட்ஸு ஈட்டபிள் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம். அங்கே தான் வந்துட்டு இது குழந்தைங்களுக்கு ஸ்டேஷ்னரி, அப்புறம் வந்து இந்த ப்ராப்ஸு, பர்த்டே பார்ட்டிஸ்க்கு வைக்கிறது எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டோம். ஸோ உள்ளே போனதும் வந்துட்டு பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து இந்த மினியேச்சரில் ஆரம்பித்து பிடிஎஸ்க்கு வந்துட்டு பிடிஎஸோட கலெக்ஷன்ஸில் ஆரம்பித்து எல்லாமே வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து ப்ராப்பராக வந்து எடுத்து கொடுக்கறதுக்கோ ஆள் வந்து அங்கே இல்லை. ஸோ ஒருத்தவங்கள்ட்ட கேட்டோன்னா ரொம்ப சலிச்சிக்கிறாங்க எடுத்து கொடுக்கறதுக்கு. அந்த ஒரு அண்ணன் யூடியூப்பில் பேசுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க எல்லாமே சொன்னாங்க. பட் ஒர்க் பண்ணுறவங்க வந்து அந்தளவுக்கு கோஆர்டினேட் பண்ணவே இல்லை. ஸோ ப்ராடக்ட்ஸும் இப்படி தான் கலைஞ்சி கடந்துச்சு எல்லாமே. ஃபர்ஸ்ட் வந்து மோனித்துக்கு வந்து கொஞ்சம் நோட்ஸ்லாம் எடுத்தோம். மோனித்துக்கு வந்து இந்த 4 லைன் நோட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்திருந்தோம். எம்ஆர்பி என்னவோ அதே தான் போட்டிருந்தாங்க. இதில் என்ன வந்து டிஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரில. நாங்கள் ஃபேஸ் பண்ண பிக்கஸ்ட் ஸ்கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள பில்லிங் செக்ஷனில் பில் போடுறாங்க. இப்போது நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோன்னா, இந்த ப்ராடக்ட்டோட எம்ஆர்பி இவ்வளவு, ஸோ எங்கள் கடையில் நாங்கள் இவ்வளோ ரெடியூஸ் பண்ணி இவ்வளோ உங்களுக்கு ஃபைனல் ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்படின்ற டீட்டெயில் இருக்கும். இவங்களோட பில் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இவங்களோட பில் இப்படி தான் இருந்துச்சு. என்னென்னா நம்பர் போட்டு ப்ராடக்ட் பேர் ஒன்றும் இல்லை, அதோட எம்ஆர்பி ரேட்டு எதுவுமே இல்லை, ரேட்டு மட்டும் போட்டு பில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி வந்து இவங்க வந்து பாசிபிள்னு நினைக்கிறாங்க, இல்லை மக்களை வந்து ஸ்கேம் பண்ணுறாங்களான்னு தெரில. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 5 ஸ்டாரே வாங்குகிறோம் வச்சுக்கோங்க, 5 ரூபா அந்த 5 ஸ்டாரோட ரேட்டு. நாங்கள் வந்து உங்களுக்கு 4,000 ரூபாய்க்கு தரோம் அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட்டில் ரேட் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் இவங்க வந்து இப்படி ஒரு ஸ்கேம் பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை நான். இவங்கக்கிட்ட எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குங்க. ஒரு ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்குறதுலேருந்து, குழந்தைங்க யூஸ் பண்ணுறதுலேருந்து, சில ப்ராடக்ட்லாம் நல்லா கம்மியாக இருந்துச்சுங்க. இந்த 10 ரூபா பட்ஸ் பாக்கெட் வந்து 20 பாக்கெட் வந்துட்டு 138 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அங்கே வெளியில் வந்து 10 ரூபா வைக்கிறது 200 ரூபா உள்ளது வந்துட்டு இங்கே 138 ரூபா போட்டிருக்காங்க. சில ப்ராடக்ட் கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து அவங்க வந்து கம்மியாக கொடுக்குற ப்ராடக்ட்டை நம்மளுக்கு மென்ஷன் பண்ணால் தான் நம்ம மற்ற கடையில் வாங்குறத விட இவங்க கம்மியாக கொடுக்குறாங்கன்ற ஒரு டீட்டெயில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லாமல் இவங்க எப்படி வந்து பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு யாரும் கேட்கவும் மாட்டுறாங்க. நாங்களுமே அங்கே நோட் பண்ணல, செம்ம கூட்டமாக இருந்துச்சு பில்லிங் செக்ஷனில். ஸோ டக்கு டக்குன்னு பில் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ வந்ததுக்கு வீட்டில் வந்து செக் பண்ணும் போது தான் எங்களுக்கு வந்து சரி என்ன இவங்க ப்ராடக்ட்டை மென்ஷன் கூட பண்ணலையே. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் வந்து ரேட் டிஃப்ரெண்ட் காட்ட வேணாம், பட் ப்ராடக்ட் நேமாவது மென்ஷன் பண்ணணும்ல. இப்போ ஒரு சாக்லேட் வாங்குகிறோம் 5 ஸ்டார்னால் 5 ஸ்டார்னாவது மென்ஷன் பண்ணணும்ல. அந்த மென்ஷனுமே அவங்கக்கிட்ட இல்லை. அதே மாதிரி இந்த ஒர்க் பண்ணுற அந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பாருங்கள், ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஏதாவது ஒன்று கேட்டோன்னா அங்கே தாங்க இருக்கு போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே தான் இருக்க போய் பாருங்கன்றவங்களுக்கு சொல்கிறவங்க எதுக்கு வேலைக்கு ஆள் வச்சுக்கணும், நம்மளே போய் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக வந்துச்சு. ஸோ அவங்க வந்து ஒரு கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாகவே இல்லை டோட்டலாகவே அந்த கடையில். ஸோ நான் நிறைய வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போனோம். நாங்கள் வந்து டிசப்பாயின்மெண்ட்டில் கொஞ்சம் தான் வாங்கினோம். அப்படியுமே பில் வந்து 2000 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வெளில வாங்குறத விட ஒரு 10 ரூபா கம்மியாக இருக்குங்க. இதுக்குன்னு நீங்கள் செலவு பண்ணிவிட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு அங்கே போய் வாங்குறது கண்டிப்பாக அந்த கடை ஒர்த் இல்லைன்னு தான் நான் அடித்து சொல்வேன். ஏன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லலாம் 1 ரூபா 2 ரூபா தான் கம்மி பண்ணியிருக்காங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் இங்கேருந்து ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி போய் அங்கே வாங்குறதுக்கு 1 ரூபா 2 ரூபா கூட இருந்தாலும் பக்கத்துலேயே வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அந்த கான்செப்ட் தான் எனக்கு வந்து தோணுச்சு. பட் சாக்லேட் வைஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க அவங்க. சாக்லேட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நான் சொல்கிறது ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு, மற்றபடியான ஐட்டம்ஸ் ரொம்ப வந்து கூட தான் வச்சுருந்தாங்க அவங்க. ஸோ இந்த பக்கம் இன்னமும் வரவே கூடாதுன்ற ஒரு கான்செப்டில் அந்த கடைக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இது முடிச்சுட்டு வரத்துக்கே மதியம் ஆகிட்டதுனால மதியம் வந்து அங்கே அந்த லைன்லேயே இருக்க அஞ்சப்பருக்கு வந்து சாப்பிட போயாச்சு. ஓரளவுக்கு கூட்டமாக தான் இருந்துச்சு. நான் அஞ்சப்பரில் வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. ஸோ அக்கா தான் கூப்பிட்டு போயிருந்தாங்க அஞ்சப்பில் சாப்பிட்றதுக்கு. ஸோ அங்கே போயிட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கும்போது பிரியாணி அங்கே வந்து ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் வந்து இந்த தொக்கு பிரியாணி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து தொக்கு பிரியாணி, ஃபிஷ் டிக்கா அது மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எம்டி பிரியாணி. ஸோ ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அக்கா வந்து
ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தாங்க, வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். ஸோ இது மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ நான் இன்னொரு வீடியோ இல்லைனா vlogல உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.